ஹெல்ப் பண்ணவா? யா. ஆக்சுவலி இந்த சிப் உங்க 2 பேருக்கு மேட்ச் மேக்கர் வேலையை செய்த. அந்த மார்னிங் லைட் ட்ரூப்ல இருந்து சிக்னல் கிடைக்காம இருந்திருந்தா நீ அந்த பொண்ணை மறுபடியும் மீட் பண்ண யோசிச்சிருப்பியா? நான் இந்த முறையும் அவ கூடவே இருக்க போறது இல்ல. நான் லீ டேங், அந்த லீ இல்ல. என்னால நம்ப முடியல. நீ 5 வருஷமா அவளை பத்தி தான் யோசிக்கிற. இந்த வாட்டி உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? சிப் கிடைச்ச உடனே நான் அவளை விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அவ வந்தாளா இல்லையா? டேய் நண்பா, பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் யாரும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரமாட்டாங்க. இதுக்கு பதிலா வீட்டில் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாவது தூங்கியிருப்பேன். டார்கெட் வந்தாச்சு. அதுவும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த பிளைண்ட் டேட் விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கா போல. ஒரு நிமிஷம் லீ, அவளுக்கு யார் கூட டேட்னே தெரியாது, அப்படியே இவ்வளவு சீரியஸா இருக்கா? வாய மூடு. ஹாய், நான் ருவான் யான்ச்சு. இது உன்னோட பொண்ணா? இவ ஜியாங்கோட பொண்ணு. இவ பேரு ஜியாங் சிங் சிங். ஜியாங் ஹோக்கு நீ கொஞ்சம் வேலை, அதனாலதான் நான் இவளை கூட்டு வந்தேன். ஜாங் ஹோ ரொம்ப யங்கா இருக்காரு, அவருக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா? என்னோட பேரு ருவான் யான்ச்சு. நீ என்ன ருவான் அக்கான்னு கூப்பிடலாம். ஹலோ ருவான் அக்கா, நீங்க என்ன ஸ்டார்னு கூப்பிடுங்க. டெங்கண்ணா, இன்னைக்கு நாம பார்க்குக்கு போலான்னு இருந்தோம்ல, இந்த அக்காவையும் கூட கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாமே. இவங்க ஸ்டார்ஸ போட்டோ எடுப்பாங்க. சரி. ஏன் பக்கத்துல உட்காரு. டெங்கண்ணா, இவங்க ஏன் உங்க பக்கத்துல உட்காரணும்? ஏன்னா அவங்க என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா நான் தானே பிரின்சஸ், நீங்க பிரின்ஸ் ஆச்சே. பிரின்ஸுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கலாம்? ஷிங் ஷிங் குட்டி, நீ பெரியவளானதும் உனக்கு நிச்சயமா பிரின்ஸ் கிடைச்சிருவாரு. அந்த நேரத்துல உன்னோட இந்த பிரின்ஸ் ரொம்ப வயசாகி குண்டாயிடுவார். அப்புறம் உனக்கு இவரை பிடிக்காது. இல்ல, டெங்கண்ணா தான் என்னோட பிரின்ஸ். டெங்கண்ணா, என்னோட போன ஃபில்டரை வச்சு ஒரு போட்டோ எடுங்களேன். ஓ, அந்த ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்கணுமா? ஆமா. சரி. ஜாலியா இருக்கா? டெங்கண்ணா, நான் கியூட்டா இருக்கேனா? என்ன வெறும் ஊன்னு சொல்றீங்க, அப்ப நான் கியூட்டா இல்லையா? நீ கியூட்டா இருக்க. எவ்வளவு சாமர்த்தியமான பொண்ணா இருக்கால. லேட்டங், என்னையும் ஒரு போட்டோ எடுக்கிறியா? இது வேண்டாம், இந்த போஸ் ரொம்ப பழைய போஸா இருக்கு. ஹாய் செல்லோ, நம்ம வேற போட்டோஸ் எடுக்கலாமா? சரி சரி. என்ன அழகழகா
போட்டோஸ் எடுக்கணும். ஆ இந்த ஸ்டிக்கர் அழகா இருக்கா? யோசிச்சு பாரு, அவன் உடம்புல ஏதாவது காயம் பட்ட தழும்பு ஏதாவது இருந்ததா? ஆமா, உன்கிட்ட ஏதாவது டாட்டூ இருக்கா? உன்ன மாதிரி டஃப்பான பசங்க எல்லாம் டாட்டூ போட்டிருப்பீங்கல்ல? இல்ல. I'm so sorry. நான் க்ளீன் பண்ணிடுறேன். I'm really sorry. Sorry. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போக ஆசைப்படுறேன். எந்த இடத்துக்கு? ஒரு ஹோட்டலுக்கு. எதுக்கு அங்கெல்லாம்? அங்க நாம ரூம் எடுத்து தங்கலாம். நீ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற. நீ என்ன முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுற. ரூமுக்கு போனா நிதானமா நல்லா பார்க்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. அப்பனுக்கு முழுசா பார்க்க வேண்டாமா? விருப்பம் இல்ல. நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றது, கடை மூட முடியாதுல்ல. எஸ். நீங்க எந்த மாதிரி பிரின்சஸ்? நான் ஒரு ஐஸ் பிரின்சஸ். இல்ல கிடையாது, அது நான் தானே. நீங்க கிடையாது. அதனால என்ன, நானும் ஐஸ் பிரின்சஸ் தான். அதெல்லாம் கிடையாது. நான் மட்டும் தான் ஐஸ் பிரின்சஸ். ரெண்டு ஐஸ் பிரின்சஸ் கிடையாது. என்னாச்சு? அமைதியா இரு. தள்ளி போ. சிங் சிங், என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடு. நியான்சோ, யூஃபி அண்ட் டைஜி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நீங்க சரி, மூணு பரவாயில்ல, பேரும் ஒரு ஃபேமிலியா? இவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷா யூஃபி, அப்புறம் இவன் டைஜி. மிஸ் ருவானோட பிளைண்ட் டேட். நைஸ் டு மீட் யூ. லாஸ்ட் டைம் பிளைண்ட் டேட். இவன் தான் டைஜி, என்னோட பிரைவேட் போட்டோகிராஃபர். அப்புறம் ப்ரோமியோ. ப்ரோமியோ எப்பல இருந்து? நீ இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இப்போ ப்ரோமியோ ஆயிட்டோம். என்ன? இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்ண வந்தோம். ஆமா, உங்க கதை என்ன? டேட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுங்க? யூஃபி, நீ ஒன்று நோட் பண்ணியா? நேத்து இந்த பார்க்கிங் லாட்ல இருக்கிற பிரின்ஸ் ஷாம் கூட லவ் வந்துச்சு. இன்னைக்கு உன் கூட ப்ரோமியோ இருக்கான். என்னால ஒன்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒரே நேரத்துல ஃப்ரெண்டும் லவ்வரும் இருக்க கூடாதுன்னு யார் சொன்னது? இவனோட போட்டோகிராஃபி ஸ்கில் ரொம்ப பிரமாதம். செம்மையா இருக்கும். அவன் உனக்காக யோசிக்கிறான், பட் நீ அவனை ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருக்க. ஐஸ்கிரீம் சாப்பிடு. அதெல்லாம் சரி, லீட்டன் யங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கானே, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு நீ அம்மா ஆகுறது நல்லாவா இருக்கும்? அதோட அவன் பொண்ணு பார்த்தல, ரொம்ப சேட்டக்காரி, பயங்கரமான டிராமா குயின். அவ ஒன்னும் டிராமா குயின் இல்ல. அதுவும் உன்னை விட டிராமா குயின் இல்ல. அது அவன் ஃப்ரெண்டோட பொண்ணு. அப்படின்னா இவன் ரொம்பவே மிஸ்டீரியஸான ஆள் தான். ஏன் அப்படி சொல்ற? முதல் டேட்ல ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற.
அந்த விஷயத்த நீ கன்ஃபார்ம் பண்ணியா? உன்னை அன்னைக்கு காப்பாத்தினானே அதே ஹீரோ தானா இவன்? ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா உனக்கு புரியுதா? நான் இதுக்கு இதெல்லாம் கத்துக்கணும். இங்க வா. வான்னு சொன்ன. உன் டார்கெட் நீ எய்ம் பண்ண, ட்ரிகரை அழுத்த. ஐம் சாரி, உன் காயத்திலே பட்டுருச்சு. மறுபடியும் ட்ரை பண்ண. நான் அவனை கண்டிப்பா ஒத்துக்க வைப்பேன். இது வேணும் டெங்கண்ணா, எனக்கு இது வேணும். செல்லம், இதை தொடக்கூடாது. நீ உன்னோட மம்மி டேடிய கேளு. 10 ரவுண்ட்ஸ் விளையாடி நீ இந்த டாயை ஜெயிக்கலாம். ஜிங் ஜிங், எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, உன்கிட்ட இதே மாதிரி ஒரு டாய் இருக்கு. இதே மாதிரி இல்லையே, வீட்ல இருக்கிறது டால், இது ஸ்னோ டால். டைஜி, நீ எனக்காக விளையாடு. ஒரு ரியல் பிரின்சஸ் மாதிரி இந்த ஸ்னோ டால் என்கிட்ட தான் இருக்கணும். இல்ல, இது என்னோடது, நான் தர மாட்டேன். அது என்னோடது. 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 ஷிங் ஷிங், ஒன்னு பண்ணலாமா? நாம 3 பேரும் ஒரு டீமா எல்லாம். அப்புறம் யூஃபே ஆண்டியும் தாயும் ஒரு டீம். யாரு முதல்ல 10 ஷாட்ஸ் முடிக்கிறாங்களோ அந்த டால் அவங்களுக்கு தான். எனக்கு ஓகே. ஏய், நீ என்ன ஆண்டி நான் சொன்ன? நான் அக்கா தான். ஆண்டி. அக்கா. ஆண்டி. நீ என் டீம்ல இருக்கியா? ஆண்டி. உனக்கு ஷூட் பண்ண தெரியும்ல? கமான், நான் பணம் கட்டிட்டேன். கம் ஆன் மிஸ்டர் லீ. சீக்கிரம் சீக்கிரம் விளையாடுங்க. டெங்கனா, கம் ஆன். 3 பாயிண்ட்ஸ் ஒரே நேரத்துல பார்க்கணும். பலூனை ஏம் பண்ண. கமான், நல்ல டார்கெட்டை கரெக்டா ஏம் பண்ணு. முதல்ல நீ சுடு. கமான், Shoot கரெக்டா பண்ணுன்னு ஏம் பண்ணு. வெரி குட். வேற வழி இல்ல. ஓகே, இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதுதான். இப்ப ரெட் கலரை ஷூட் பண்ணு. அது எப்படி முடியும்? நீ ஏன் எப்ப பாரு காயின்ஸா வச்சிருக்க? ஆமா, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஹெட் ஆர் டெயில்? ஹெட். இப்படியா? ஓ, வெரி குட். அதே மாதிரி தான். ஓகே, என்னமோ. இப்ப அதாடி. வெரி குட், பிரமாதம். ஓ, இப்படியா? வாவ், சூப்பர். எப்படி? நீ தள்ளி போ. என் பிரின்ஸ் தான் எனக்காக ஷூட் பண்ணனும். டெங்கண்ணா, நீங்க ஷூட் பண்ணுங்க. செல்லம், நான் டயர்டா இருக்கேன், எனக்கு ஷூட் பண்ணவும் தெரியாதுமா. இங்க வா, நான் உனக்கு கத்து தரேன். வா வா வா, இங்க வா. கொஞ்சம் இறங்கு, இன்னும் இறங்கு. இந்த கையால இங்க பிடி. லெஃப்ட் ஹேண்டை இங்க வை, ரைட் ஹேண்டை இப்படி பிடி. இப்ப அங்க குறி பார்த்து சுடு. இது ஒன்று சென்டர், அது கரெக்டா இருக்கா? இது வழியா உன் டார்கெட்டை பாரு.你呢？这是不是一个梦？除了心跳，世界静了，视线。சென்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்து எய்ம் பண்ண. மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ட்ரிகரை இழுக்கணும். புரியுதா? நான் கொஞ்சம் தனியா பிராக்டிஸ் பண்ணுவா? உனக்கு இன்னமும் பிராக்டிஸ் தேவைப்படுது. ஸ்டார்ட் பண்ண. எய்ம் கரெக்டா இருந்துச்சு. நீ உன்னை பாராட்டிக்கிறியா? லாஸ்டா ஒரு ஷாட் இருக்கு, இதையும் ட்ரை பண்ணி பாத்திரலாம். லீ என்ன கத்து கொடுத்துருக்கான்னு பாத்திரலாம். எனக்கு ஸ்னோடால் கிடைச்சிருச்சு. தேங்க் யூ லியன்னா. தேங்க் யூ ரோஹன் அக்கா. என்ன நீ நியான்சுனே கூப்பிடு. தேங்க் யூ நியான்சு.
குட் கேர்ள். வந்துட்டேன். நீ அன்சு லீ வாங்க. பார்த்து டின்னர் ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க. இல்ல பரவாயில்ல, பாப்பா தூங்கிட்டா. நீ போய் முதல்ல அவளை படுக்க வை. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருங்க. இந்த வீக்கெண்ட் நான் நியான்சுவை கூட்டிட்டு வரேன். பாப்பாக்கு இவ கீபோர்ட் டீச் பண்ணுவா. நான் வரேன். போயிட்டு வரேன். பாய். எனக்கு கீபோர்ட் வாசிக்க தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது இல்லாம ஷிங்ஷிங்க்கு நான் கத்து தரேன்னு எப்ப சொன்னேன்? அப்ப சொல்லித்தரத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? சரி, நாளைக்கு நான் ஜிங்ஸிங் கிட்ட சொல்லிடுறேன். நியான்சு ஆண்டி உனக்கு கீபோர்ட் கத்து தர மாட்டாங்கன்னு. நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ட்ரிக் ப்ளே பண்றியோன்னு தோணுது. நீ ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்க? இன்னைக்கும் அந்த லீ நீ மிஸ் பண்றியா என்ன? நீ தான் அந்த லீனை ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிற? இது ஏன் வீட்டுக்கு போற வழி கிடையாதே. என்ன எங்க கூட்டிட்டு போற? சீக்கிரமே தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. கத்தாதீங்க மேடம். சொல்றத புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களை எங்க வேலையை பார்க்க விடுங்க. என்ன தொடாதீங்க. எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகணும். நான் ஷியாஃபைய பார்க்கணும். ப்ளீஸ் ஷியாஃபே, என்ன விடுங்க ப்ளீஸ். நான் வீட்டுக்கு போகணும், அவரை பார்க்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன எப்படி கட்டி போட்டீங்க? என்ன விடுங்க, விடுங்க. என்ன நான் வீட்டுக்கு போகணும். என்ன விடுங்க. மீட்டிங் ப்ளீஸ், என்ன போக விடு. நான் ஜியாஃபைய பார்க்கணும். ப்ளீஸ் என்ன போக விடு. அவன் எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு. ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ஷியா, ஜிஎஃப் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கான். அப்புறமா வந்து பாப்பான். பிஸியா இருக்காரா? பிஸியா இருக்காரா? எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து. நீ என்கிட்ட போய் சொல்ற. அவர் பிஸியால இருக்க மாட்டார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அவரை கண்ணால பார்த்தேன். யாரோ என்ன கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவரை மிரட்டுறாங்க. அவரை கொலை பண்ண பாக்குறாங்க. நர்ஸ், மயக்க மருந்து கொடுங்க. அவர் இறந்துட்டாரா? உண்மையா சொல்லு சியாஃபி. இவங்க கண்டிஷன் இப்போ அன்ஸ்டேபிளா இருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நேரத்துல செட் ஆயிடும். என்ன வந்து காப்பாத்துங்க. என்ன விடுங்க. என்ன போக விடுங்க. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றியா?
ஜிங்ஜிங் ஜியான்ஹோவோட பொண்ணு இல்ல, அவளோட உண்மையான அப்பா பேரு ஜியாஃபி. போர்ல அவன் உயிரை விட்டுட்டான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நீ பார்த்தல்ல, அவங்க பேரு ஹீ லிஹுவா. அவங்க தான் ஜிங்ஜிங்கோட உண்மையான அம்மா, ஜியாஃபியோட ஒய்ஃப். ஜியாஃபி இறந்து போன விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியல. கடைசி அவங்க இப்படி ஆயிட்டாங்க. ஜிங்ஜிங் பிறந்தது கூட அவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. ஹீ லிஹுவா தான் ஜிங்ஜிங்கோட அம்மான்னு அவளுக்கு தெரியுமா? ஒரு முறை நான் அவளை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் ஹீலிகுவா ஜிங்ஜிங்கை பார்த்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க. தன் கையால் அவளை தூக்குனாங்க. அவளை பார்த்து சிரிச்சாங்க. அவளுக்காக பாட்டெல்லாம் பாடினாங்க. ஜிஎஃபி உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்காக அவன் பாடின பாட்டு அதை. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிங்ஜிங் என்னை கூப்பிட்டு இந்த பாட்டை கீபோர்டில் வாசிக்கணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னான். அண்ட் ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஜியாவுக்காக அதை வாசிச்சு காட்டணும்னு சொன்னான். இதுக்காக தான் அவளுக்கு கீபோர்ட் வாசிக்க கத்துக் கொடுக்கணும்னு சொன்னியா? நான் நிச்சயமா அவளுக்கு கத்துக் கொடுக்கறேன். அதுவும் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நீதான் என்னுடைய அந்த லீனை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? இதுவும் ஷியாஃபேயோட மிஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா? நீ இன்னொரு ஹீலிகுவா ஆயிடக்கூடாதுன்னு சொல்ற. நாளைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம கீபோர்ட் வாங்க போலாம். எங்க ட்ரூப்ல எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம. என்கிட்ட இவ்ளோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வாழ்க்கையில திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். நியான்சு, குட் நைட். குட் நைட். லிட்டெங், நம்ம காயின்ஸ் தேடுறதுக்காக நாளைக்கு ட்ரூப்பு போகணுமா? மார்னிங் லைட் ட்ரூப்புக்கு மட்டும் இல்ல, நியான்சியோட வீட்டுக்கும் போகணும். லீட்டெங் கரெக்ட், அதேதான். அது நாங்க 2 பேரும் உன்னை லீன்னு கூப்பிடலாமா? யா, தாராளமா கூப்பிடுங்க. இப்போ முதல் தடவையா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. நீ தப்பா நினைக்கலனா சில கேள்விகள் கேட்கலாமா? உங்க மனசுல படுறத தாராளமா கேளுங்க. அது இத்தனை வருஷத்துல இப்பதான் முறையா நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பயம்படுத்தி துரத்திராத. சும்மா இருங்க, எனக்கு என்ன பேசணும்னு தெரியும். தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அமைதியா உட்காருங்க. கொஞ்சம் தண்ணியை குடிங்க. உங்க அங்கிள் கொஞ்சம் காமெடி பண்ணுவாரு. இந்தப்பா. சரி, முதல்ல நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. நான் அக்டோபர் 27, 1990 ஜாங்பேல பிறந்தேன். ஓஹோ, 1990யா? ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? யூனிவர்சிட்டியில எனக்குன்னு சொந்தமா ஒரு செக்யூரிட்டி கம்பெனி இருக்கு. இப்போ என் கம்பெனி சொல்லப்போனா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நம்பிக்கையான பையனா இருக்கான்ல. அப்புறம் உன் பேரண்ட்ஸ் எப்படி? அவங்க எங்க இருக்காங்க? என் அப்பா அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே பையன். சொந்தம் சொல்லிக்க எனக்கு பெருசா யாரும் கிடையாது. ஓ சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாததான் கேட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல. இன்னைக்கு இந்த நியான்சுக்கு என்ன ஆச்சு? அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கால்ல? நியான்சு, நியான்சு, சீக்கிரமா வெளியில வாமா, இல்லைன்னா வேலைக்கு லேட் ஆயிடும்.
என்ன சொல்றீங்க? என் காதுல எதுவும் விழல. இருங்க, நான் வரேன். ஆன்ட்டி நீங்க அவளை அவசரப்படுத்த வேண்டாம். அவ மெதுவா வரட்டும். நான் அவளுக்காக வெயிட் பண்றேன். நல்ல விஷயம். உனக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுக்கட்டுமா? Sure. நீ உட்காருப்பா, நான் வரேன். ஏய் பாத்து இரு, நான் உனக்கு ஹெல்ப் தூக்கிட்டு வாங்க, பண்றேன். கொஞ்சம் weight பொறுமையா ஜாஸ்தியா இருக்கு. இருக்கு. இதோ வந்துடுறேன். சரி அங்கிள். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தாய் சிட்டில இருந்து அந்த காயினை யாரோ இங்க கொண்டு வந்திருக்கணும். மார்னிங் லைட் ட்ரூப்ல அவளை தவிர வேற யார் இதை பண்ணுவாங்க? வீட்லயும் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. உனக்கு ஹெட்டா டெய்லா? பர்ஃபெக்ட். மா, நீங்க என்னோட கர்லிங் ஐனை எங்க வச்சீங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில ஒன்னு பிக்கப் பண்ணிக்க வருவேன்னு நான் நேத்து நைட்டே சொன்னேன்ல.